ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்சி ஃப்ளவர் சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கேக். அதாவது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண கேக்கும் அதோட ஜென்யூன் ரிவ்யூ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 முட்டையை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிட்டேன். எனக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு அவன் இல்லாததுனால நான் குக்கரில் தான் உப்பு போட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 15 மினிட்ஸ் அதை வேக வச்சு எடுத்தேன். இதில் 3 முட்டையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு அது கூட வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 3 மூடி அளவுக்கு அதில் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இதில் எனக்கு கேக் நல்லா சாஃப்டாக தான் வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த முட்டை ஸ்மெல் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மேபி நீங்கள் 2 முட்டை போட்டு செஞ்சால் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேக் நல்லா சாஃப்டாக ஸ்பான்ஜியாக தான் இருந்துச்சு. கேக் நல்லா டேஸ்ட்டாக சுகர் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். முட்டையை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. முட்டையை இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. முட்டையும் வெண்ணிலா எசன்ஸ் 3 மூடியும் சேர்த்து இதே மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு சுகர், அதே கப் அளவுக்கு மைதா, அதில் 1 டம்ளர் அளவுக்கு எண்ணெய், கோல்டு வின்னர் ஆயில், அதாவது ஸ்மெல் இல்லாத எந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இவ்வளோத்தையும் சேர்த்து நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சுகர் போட்டேன். சுகர் கொஞ்சம் பாதியாக போடணும். அதுக்கப்புறம் மைதா, அதுக்கப்புறம் ஆயில், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இவ்வளவும் போட்டு இந்த மாதிரி குக்கரில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் கேக் எனக்கு இந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் குக்கரில் வைக்கிறதையும் மைதா, ஆயில், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போடுறதையும் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் குக்கர்லேருந்து கேக் பார்த்தா எனக்கு இந்த மாதிரி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா